மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ரவுடி கும்பலில் இருந்துட்டு தப்பிக்க நினைக்கும் வெண்பா ஒரு பக்கம், மறுபக்கம் என்னடான்னா கதிரேசன் இருந்துட்டு என்னுடைய பேத்தி மட்டும் மறுபடியும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு என்னுடைய பேத்தியை என்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். உங்களால் அவளை ஒருபோதும் ஒழுங்காக வந்து பார்த்துக்க முடியறதில்ல. எப்பயாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. இப்போ என்னுடைய பேத்தி என்ன நிலைமையில் இருக்காளோ எனக்கு அதை நினைச்சாலே மனசெல்லாம் துடியாக துடிச்சு போகுது அப்படின்னு இந்த கதிரேசன் ஒரு பக்கம் விஜய் கட்டியும் மல்லிகட்டையும் சவால் விடுவாங்க இல்லையா. ஆல்ரெடியே நம்ம விஜயும் மல்லியும் வெண்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து பதட்டத்தெல்லாம் வந்து இருக்காங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா ஒரு பக்கம் அந்த ரவுடி லேடி இருந்துட்டு அவங்களுடைய அடியாட்களை வெளியே வந்து அனுப்பி வைப்பாங்க இல்லையா. இந்த ஒரு குழந்தை மட்டும் போதாது, இன்னும் நமக்கு 2-3 குழந்தை தேவைப்படுது. சரி எங்கேயாச்சும் இருந்தால் அவளை வந்துட்டு அழக வந்து தூக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இல்லையா. அந்த ஒரு சமயத்தில் சரி என்னை வந்து கட்டி போட்டு போங்க, அப்போது அந்த பொண்ணு கண்ணு முழிச்சாலும் நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொன்னபடியே அந்த லேடியை வந்துட்டு ஒரு கட்டிலில் உட்கார, அதாவது ஒரு சேரில் உட்காரச்சு கட்டிட்டு போவாங்க இல்லையா. அந்த ஒரு டைமில் நம்ம வெண்பாவுக்கும் சடனாக வந்து மயக்கம் தெளிஞ்சு முழிப்பு வந்துடும் இல்லையா. அப்போது எழுந்து பார்த்தா தன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த ஆண்டியையும் கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு வெண்பா இருந்துட்டு துடிச்சு போகிறாங்க. மறுபக்கம் ஆண்டி நம்ம இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும் அந்த லேடி அந்த ரவுடி பசங்க வரதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. நம்மளை எப்படி கடத்தினாங்க, யார் கடத்தினாங்க அப்படின்னு இப்போது வெண்பா இருந்துட்டு யோசிப்பாங்க இல்லையா. அதாவது நான் உன்னை என்னுடைய வீட்டுக்கு சேப்பதமாக வந்து கூப்பிட்டு போனேன், ஆனால் அந்த ரவுடி பசங்க தான் நம்மளை வந்து எப்படியோ கண்காணித்து உன்னோட சேர்த்து இப்போ என்னையும் வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. இனி இவங்ககிட்டேருந்து தப்பிக்க முடியுமான்னு தெரியல ஆண்டி. இப்போ தான் அவங்க இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது உங்களுடைய கட்டெல்லாம் நான் வந்து கலத்தி விடுறேன், நம்ம வாங்க தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. வேணாமா, அவங்க கண்ணில் நம்ம மறுபடியும் மாட்டினா நம்மளை கொலை பண்ணால் கூட தயங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் துடிச்சு போயிடுவாங்க இல்லையா. அதனால அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இல்லையா. நம்மளை என்ன எங்கேயாச்சும் வந்து விற்றுருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை அதுக்கு முன்னாடியே போலீஸும் சரி உன்னுடைய அப்பா அம்மாவும் சரி அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா என்னை தேடி தான் யாரும் வர மாட்டாங்க. ஆனால் சின்ன குழந்தை நீ இல்லாமல் உன் அம்மாவாலையும் சரி உன் அப்பாவாலையும் சரி இருக்க முடியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது கூடி சீக்கிரம் போலீஸோடு வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. அது வரைக்கும் நம்ம தப்பிக்க நினைக்கக்கூடாது. அப்படி தப்பிக்க நினச்சா நம்மளை வந்துட்டு போட்டு தள்ளுவாங்க அப்படின்னு என்னமா வந்துட்டு சின்ன குழந்தைன்னு கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சரி ஆண்டி, அதாவது உங்களால் வந்து ஓடி வர முடியாது இல்லையா. ஆனால் நான் ஆல்ரெடியே 2 ரவுடி பசங்க கிட்ட இருந்துட்டு நான் ஓடி தப்பிச்சு வந்துட்டேன். அதே போல் இவங்ககிட்டையும் நான் வந்து எப்படியாச்சும் ஓடி தப்பிச்சிருவேன். சரி நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிற டைமில் தான் மறுபக்கம் இந்த ரவுடி பசங்க எங்கே தான் போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. இந்த பொண்ணு வேறு இவ்வளோ பேச்சு பேசுகிறாளே, இவளை எப்படி சமாளிக்கிறது, நம்மளை வேறு கட்டி போட்டு வச்சுருக்காங்களே. அப்படி இருக்கும்போது சரி இந்த பொண்ணு கட்டியே சொல்லி நம்மளுடைய கட்டு கழட்டி விட்டால் அதுக்கப்புறம் இவளை நம்ம வந்து கட்டி வச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்குவா இல்லையா. ஆனால் நம்ம வெண்பா செல்லமோ கொஞ்சம் ஒசார்னு வந்து சொல்லலாம் இல்லையா. ஏன்னா ஒரு பக்கம் இந்த ஆண்டியோ ஏதோ திங்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரவுடி பசங்க கூட இந்த ஆண்டி சேர்ந்து நம்மளை வந்து கடத்திருப்பாங்களோ அப்படின்னு உண்மையான ஒரு விஷயத்த நம்ம வெண்பா இருந்துட்டு சின்ன பொண்ணாக இருந்தாலுமே ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மறுபக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவை நினச்சி சாப்பிடாம செய்யாமல் இருப்பாங்க இல்லையா. அப்போது நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருந்தால் வெண்பா வரும்போது நம்மளால் எப்படி ஹெல்த்தியே இருக்க முடியும், அப்போ தானே வந்துட்டு அவளை வந்து தேட முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. மல்லி நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, எனக்கு சாப்பாடு வேண்டாம்னா வேண்டாம், என் பொண்ணு இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறியே, இப்போ அவள் இல்லாமல் நான் எவ்வளோ துடிச்சு போகணும் உனக்கு வந்து நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுமே நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு, அதாவது மல்லி உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், விஜய் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கூட்டிகிட்டு போன இல்லையா, உனக்கு இந்த தண்டனைலாம் பத்தாது, இதுக்கு மேலேயும் தான் வரணும். இந்த ஒரு விஷயத்தை வச்சியே வெண்பாவை உங்கள் 2 பேர்கிட்டேருந்து பிரித்து கதிரேசனுடைய வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா தான் விஜய்க்கு உன் மேலே இன்னும் கோபம் அதிகமாக வரப்போகுது. அந்த ஒரு விஷயத்தை வச்சே விஜய் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் கொடுக்க வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப தான் போகிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி எப்படி விஜயோ கழுத்தை பிடிச்சி அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அதே போல் துரத்த தான் போகிறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி நம்ம மல்லிகட்டையே சவால் விடுவாங்க இல்லையா. ராஜி, அதாவது சந்தர்ப்பம் உனக்கு ஏற்றபடி இருக்குன்னு ரொம்ப ஓவராக ஆடாத, ஆடினவங்களுடைய ஆட்டம் எல்லாம் ஒரு நாள் அடங்கி தான் போகும், அப்போ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம மல்லி சவால் விடுவாங்க இல்லையா. என்ன மல்லி, ஒன்றுக்கும் முடியாத சூழ்நிலையிலையும் இப்படி வந்துட்டு வாய் சாப்பிடாளுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது நம்ம மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.